ஸ்ரீ தியாக பிரம்மம் மூன்றாம் பகுதி. ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் வாழ்வில் அவரது உபநயனம் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. கர்ப்பாஷ்டமம் என்று அறியப்படுகின்ற 7ஆம் வயதில், அதாவது தாயின் கருவில் தரித்த ஆண்டு முதலாக கணக்கிடப்பட்டு வருகின்ற 8 ஆண்டுகள் நடந்தேறிய உபநயனத்தில் தமது தந்தையிடமிருந்து ஸ்ரீ தியாக பிரம்மம் உபதேச மந்திரத்துடன் இணைந்து அதி விசேஷமாக ராம தாரக மந்திர உபதேசமும் வாய்க்கப் பெற்றார். உபநயனம் நடந்தேறிய பின்னர் அவர் பூஜை செய்யும் தகுதியை அடைந்ததால் தமது தந்தை வைத்திருந்த சீதாராம விக்கிரகத்திற்கு தினமும் பூஜை செய்ய தொடங்கினார். ஸ்ரீ தியாக பிரம்மம் 11 வயது என்று கூறப்படுகின்ற விடலை பருவத்தை அடைந்த போது அவரது ஆர்வம் திசை மாறத் தொடங்கியது. அதற்கான சூழல் அவர் வசித்த திருவையாறிலேயே அமைந்ததும் தெய்வீக சங்கல்பமோ என்று எண்ணும்படியாயிருந்தது. திருவையாறு அக்ரஹாரத்து இல்லங்களில் அப்பொழுதெல்லாம் அடிக்கடி ராதா கல்யாணம் மற்றும் சீதா கல்யாணம் வெகு விமர்சையாக நடப்பது வழக்கமாயிருந்தது. அவ்வாறு நடக்கின்ற தெய்வீக திருமணங்களில் சாங்கியங்களுக்கு தரப்பட்ட அதே அளவு முக்கியத்துவம் பஜனை பாடல்களுக்கும் திவ்யநாம சங்கீர்த்தனங்களுக்கும் கூட தரப்பட்டது. மேற்சொன்ன பஜனை பாடல்களில் மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளையை வரனாக பரித்தல், கல்யாண மகோத்சவம், ஹாரத்தி, லாலி, அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் உதயத்தில் துயிலெடுப்பும் வகையில் அமைந்த சுப்பிரபாதம் போன்ற தெய்வீக நிகழ்வுகள் கீர்த்தனை வடிவில் இடம்பெற்றிருந்தன. இவை ஸ்ரீ தியாக பிரம்மத்தை வெகுவாக ஈர்க்கவே அவர் தாமே அந்த கல்யாண உற்சவங்களுக்கான பாடல்களை எளிய சொற்பிரயோகத்துடனும் மிக அழகான சந்தங்களுடனும் அதற்கேற்ற இசையுடனும் சுமார் 27 பாடல்களை உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் என்ற பெயரிலும் திவ்யநாம சங்கீர்த்தனம் என்று இறைவனின் திருநாம வைபவத்தை கூறுகின்ற 78 பாடல்களையும் 2 பகுதிகளாக ஏற்படுத்தி அவற்றை இந்த தெய்வீக நிகழ்வுகளில் எடுத்தாளும்படியாய் அர்ப்பணித்தார். இன்று வரையிலும் ஸ்ரீ தியாக பிரம்மம் அளித்த இந்த இசை தொகுப்புகளிலிருந்து பிரபலமான பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த தெய்வீக திருமணங்களில் பாடுவது வழக்கமாயிருந்தது. அவற்றுள் மாதிரிக்கு ஒரே ஒரு பாடலின் சில வரிகளை மட்டும் அதன் பொருளுடன் நாம் இங்கே காணலாம். மேலுக்கோ ஐய மம்மு ஏலுக்கோ ராம, துயிலெடுவாய் ஐயா எம்மை ஆழ்வாய் ராமா, மேலைன சீதா சமேதனா பாக்யமா, மேதகு சீத்தை உடனுரையே எனது பேரே, நாரத ஆதலு நின்னு கோரி நீ மகிமலு. நாரதர் ஆகியோர் உன்னை வேண்டி உமது மகிமைகளை அவ்வாரிக்கா பாடுசு உன்னாரு ఇప్పుడు விரிவாக பாடுகின்றனர். இப்பொழுது தெல்ல பாரக்கா பச்சினதி ஸ்ரீராம நவநீத, பொழுது புலரப் போகின்றது ஸ்ரீராமா, வெண்ணெய் క్షీరములు బాహుకాను ஆரமுகிம்பனு வேகமே, பால் ஆகியவற்றை நன்கு ஏற்றருள விரைவாயாக. மேலுகோ ஐயா துயிலெழுவாய் ஐயா, துயிலெழுவாய் எம் தேவா, மயிலன்ன மைத்திலி மணவாளா ஸ்ரீராமா, துயிலெழுவாய் எம் தேவா. நாதனுன் வாசலிலே நாரதன் இசைக்கின்றான், 4 வகை பிரிவினரும் நன்மையை நாடுகின்றார். விடியலின் அடையாளம் வானில் தெரிகின்றது, வெண்ணையும் பசும்பாலும் உனக்கென இருக்கின்றது. கடிதில் நீ எழுவாய் கண்மணி ரகுராமா, காக்கும் எம் இறையே கண்டருள் நீ இனிதே. இன்னிசையோடு பாடும் பொழுது ஈரமில்லா நெஞ்சங்களும் நெகிழும் வண்ணம் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் பாடல்கள் இருப்பதாலேயே இன்றளவும் அவற்றை மேடை பாடகர்கள் மனமுவந்து கையாளுகிறார்கள் என்கிற கூற்று மிகையில்லை அல்லவா. 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.